என்ஜே சன்ரைஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தாமரை செல்வி. இன்று நம்முடன் அமெரிக்காவில் பல மாநிலங்களில் தென்னிந்திய உணவகங்கள் நடத்தி வந்திருக்கும் திரு நாகப்பன் அவர்களை சந்திக்கிறோம். 1987 அதாவது 1987ஆம் ஆண்டு தென்னிந்தியாவில் யுஎஸ்க்கு வந்துட்டு அங்கிருந்து பல மாநிலங்கள்ல சவுத் இந்தியன் ஃபுட், அதாவது முதல்ல அமெரிக்கால பல மாநிலங்கள்ல தென்னிந்திய உணவுகளை அறிமுகம் செய்தவர்களில் திரு நாகப்பன் அவர்களும் ஒருவர். அவரோட பேட்டி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வணக்கம். நீங்க செட்டிநாடுல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களை செட்டிநாடு டு அமெரிக்கா உங்களோட பயணம் எப்படி இருந்தது? அதுக்கு முன்னாடி உங்களோட குடும்பம், அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. நான் பிறந்தது செட்டிநாடு பொன்னமராதிங்கிற இடத்துக்கு பக்கத்துலங்க. அங்க இருந்து நான் ஒரு 10 வயசுல பாம்பே வந்துட்டு, பாம்பேல இருந்து நான் 1987 எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு நான் நியூயார்க்கு தோசை போடுறதுக்காக நான் வந்தேன். இங்க அது தோசை மாஸ்டர். ஸோ நான் 5 வருஷம் நாங்க ஒர்க் பண்ணிட்டு அப்பதான் இந்த 1980 பூமிங் ஆரம்பிச்ச காலகட்டத்துல திரும்ப நாங்க ஒரு 5-6 பேர் சேர்ந்து சொந்தமாக அந்த முதல் ரெஸ்டாரண்ட் நீங்க எங்க திறந்தீங்க? பாஸ்டன்ல. அந்த எத்தனை ஆண்டுகள் நீங்க பாஸ்டன்ல நாங்க 93 ஓபன் பண்ண உடுப்பி பவன் அப்படின்னு சொல்லிட்டுங்க, ஆஷ்லாண்ட்ல. அங்கே ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு 4-5 வருஷம் இருந்தோம். அதுக்கப்புறம் வேற மாநிலத்துல நாங்க எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு வேற ஸ்டேட்ல போயிட்டு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட், உடுப்பி, வுட்லாண்ட்ஸ், ருச்சி, இந்த குரூப்ல நான் ஓபன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு. இந்த 38 ஆண்டுகள் நீங்க பல மாநிலங்கள்ல இருந்திருக்கீங்க. கடைசியா அரிசோனாக்கு வந்திருக்கீங்க. இனிமே அரிசோனால தான் இருக்க போறீங்களா? ஆல்மோஸ்ட். ஓகே. சோ நீங்க இங்க வந்த பிறகு, அதாவது நீங்க ஒரு சென்டென்ஸ்ல சொல்லிட்டீங்க, தோசை போட வந்தேன், அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப்ல நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் பல மாநிலங்கள் நீங்க சுத்தி வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் நீங்க தோசை போட வந்ததுக்கும் அதுக்கப்புறம் நீங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்ச அந்த கேப்ல உங்களோட பயணம் எந்த மாதிரி இருந்துச்சு? புது ஊரு, புது மொழி, புது கல்ச்சர், எல்லாமே புதுசா இருந்திருக்கும் இல்லைங்களா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதை எப்படி நீங்க நேவிகேட் பண்ணீங்க? அந்த வயசுல அவ்வளவு பெருசா தெரியலைங்க. ஆமா, ஏன்னா இப்ப இந்தியாவில நம்ம நியூயார்க்ல மென்ஹாட்டன்ல தான் ஃபர்ஸ்ட் இறங்கினேன், யுனைடெட் நேஷன் முன்னாடி. ஸோ அங்கே வேலை பண்ணி ஒரு 5 வருஷம் மென்ஹாட்டன்ல ரெஸ்டாரண்ட்ல நான் வேலை பண்ணிட்டு இருந்தேங்க. அப்ப அந்த பெருசா ஏன்னா நான் பாம்பேல பெரிய ஊரை கண்டு நியூயார்க் கொஞ்சம் இதாயிருச்சுங்க. ஆமா, லாங்குவேஜ் ப்ராப்ளமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் கொஞ்சமா இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இது பண்ணாங்க. அந்த வயசு ஒரு 20 வயசு அப்படிங்கல அவங்களுக்கு முன்னேறணும், ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன்ல இது பண்ணேன். நீங்க யுஎஸ்க்கு வர்றதுக்கு சான்ஸ் கிடைச்சு நீங்க இங்க வந்தீங்க இல்லைங்களா? அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சான்ஸ் கிடைச்ச போது உங்களுக்கு இருந்த அதாவது சாதக பாதகங்களை நீங்க உங்க குடும்பத்தோட டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க, அல்லது இங்க வரதா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? யோசிக்கல. ஏன்னா ஃபேமிலியில கேட்கிற அளவுக்கு எங்க அம்மா அப்பா இல்ல. சின்ன வயசுல எங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. சோ எல்லாமே என்னுடைய முடிவு தாங்க. இப்பவே நான் இங்க வரையில ஒரு 20 வயசா வந்தேங்க. 20 வயசு வரையில பாம்பேல ஒரு வாய்ப்பு கிடைச்சு, சரி பாம்பேவோட பெட்டர் லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அங்க இருந்து தயக்கம் இல்லாம அந்த தைரியமா வந்துட்டீங்க. ஓகே. சோ 20கள்ல இருக்கவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற முக்கியமான ஒரு மெசேஜ் என்னன்னா, சான்ஸ் கிடைக்கும் போது அதை கேப்சர் பண்ணிக்கணும். தயவு செய்து பண்ணுங்க. ஏன்னா சான்ஸ்ங்கிறது அது 18-20ல ரொம்ப முக்கியமான லைஃப்ல கிடைக்கும். அதை விட்டுறாதீங்க. சோ நீங்க அந்த பல மாநிலங்கள்ல நீங்க தென்னிந்திய உணவுகளை அறிமுகப்படுத்தின ஆரம்ப கால உணவகங்கள்ல உங்களோட உணவகங்களும் முக்கியமான பங்கு. முக்கியமானவங்க
ஒவ்வொரு ஸ்டேட்லயும் போய் நாங்க வந்து சவுத் இந்தியன் இட்லி வடை அறிமுகப்படுத்தினதுல முதல் கடையா நாங்க தான் ஓபன் பண்ணோம். அந்த காலத்துல 90s எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு நாங்க அட்லாண்டா போனோம், சிகாகோ போனோம், மினியாபோலிஸ் போனோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போகையில நாங்க தான் ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இட்லி வடை தோசையே அறிமுகப்படுத்தோம். மெயினா எங்களை நம்ம சாப்பாடு வந்து நேச்சுரலி வீகன் அண்ட் குளுட்டன் ஃப்ரீங்க. ஆமா. சோ நம்ம சாப்பாடை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய வெள்ளைக்காரங்க வீகனா மாறுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குனது நம்ம சாப்பாடு. நீங்க வந்த காலகட்டத்துல இந்திய உணவு அப்படின்னாலே ஒரு சில உணவு தான் வந்து அமெரிக்கால பிரபலமா இருந்துச்சு. சிக்கன் டிக்கா அந்த மாதிரி பஞ்சாபி ஃபுட் தான் இருக்குது. சவுத் இந்தியன் இல்ல. சோ இத நீங்க அத நீங்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு சேலஞ்சா இருந்திருக்கும் இல்லையா? அது வந்து அந்த வேர்ட் ஆஃப் த மவுத் தான் அது போகும் இல்லைங்களா? சோ அந்த சமயத்துல அதை எப்படி நீங்க சமாளிச்சீங்க? அந்த 5 வருஷம் நாங்க வேலை பண்ண மென்ஹாட்டன்ல உள்ள எக்ஸ்பீரியன்ஸ வச்சு தோசைன்னா எப்படி நம்ம வெள்ளைக்காரங்களுக்கு அறிமுகப்படுத்துறது, இதுதான் வந்துங்க கிரேப். இது வந்து வெரி ஹெல்த்தி ஃபுட், மெயினா வெஜிடேரியன். ஆமா. சோ இதுல வந்து இந்த சாப்பாடு சாப்பிடறதுனால உங்களுக்கு ஸ்டமக் அதுல அப்செட் ஆகிறதுக்கு எந்த வேலை, ஏன்னா நம்ம சாப்பாடு வந்து அவ்வளவு பியூர் அண்ட் ஃப்ரெஷ் வெஜிடபிள். சோ அந்த லாங்குவேஜ் எப்படி வெள்ளைக்காரங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கறத கத்துக்கிட்டதாங்க நாங்க பண்ண பெரிய சேலஞ்ச். சோ அப்போ உங்களோட சேர்ந்து பயணிச்ச மக்கள் இன்னுமே உங்களோட அதே மாதிரி பயணிக்கிறாங்க இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருமே இப்ப பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஓனரா இருக்காங்க. வேற வேற ஸ்டேட்ல, புளோரிடா மாநிலத்துல இருக்காங்க, அட்லாண்டால இருக்காங்க, டெக்சாஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. சோ எல்லாருமே இப்ப நிறைய ரெஸ்டாரண்ட் வச்சு ஓரளவு ரிட்டையர் ஏஜ்ல இருக்காங்க இப்ப. ஓகே. சோ உங்களோட லைஃப்ல ஐ மீன் நீங்க இங்க வந்து செட்டில் ஆயிட்டு உங்களோட மேரேஜ் கிட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. சோ நீங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பிசினஸ் ஓனர்ஸ்க்கு வந்து பொண்ணு அந்த காலத்துல நீங்க கல்யாணம் கட்டின சமயத்துல பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? பிசினஸ் ஓனர் முக்கியமா ஒரு வேலையில இல்ல நீ பிசினஸ் ஓனர் அப்படின்றதுனால. சோ அந்த உங்களோட பர்சனல் லைஃப்ல நீங்க ஒரு ரெஸ்டாரண்டரா இருந்ததுனால உங்களுக்கு என்ன சில என்ன சொல்றது சேலஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் 92 எனக்கு திருமணம் ஆச்சுங்க. எங்க அக்கா வீட்டுக்கார மச்சான் இருந்து அவர் தான் வந்து என் ஒய்ஃபை பார்த்து எனக்கு முதல்ல ஒரே பொண்ணுதான் பார்த்தாங்க. அதுக்கு முதல்ல பெருசா நாங்க பொண்ணு பார்க்கல. ஆனா ஹோட்டல்ல வேலை பண்ணா பொண்ணு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பேச்சு இதெல்லாம் இருந்துச்சுங்க. எனக்கு பெருசா அவ்வளவு அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்ல. அதனால பொண்ணு பார்த்து ஒரு 1 இயர்ல கல்யாணம் பண்ணி. சோ இன்னைக்குமே கூட நிறைய பேர் இங்க சாஃப்ட்வேர் கம்பெனி ஒர்க் பண்ண வராங்க, ஐடில ஒர்க் பண்ண வராங்க. அண்ட் வந்த அப்புறம் கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுது. அதுல வந்து ரெஸ்டாரண்ட் நம்ம தென்னிந்திய உணவகங்கள் இல்ல இந்திய உணவகங்கள் ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஆரம்பிச்சு பல சமயங்கள்ல அவங்களால அதை வந்து டேக்கிள் பண்ண முடியல. அது ஏன், என்ன மாதிரி விஷயங்கள் வந்து அதாவது ஒரு இத்தனை வருஷம் நீங்க சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வந்திருக்கீங்க. சோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது ஏன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மெயின் மத்த பிசினஸ் மாதிரி இல்லாம சாப்பாடு பிசினஸ்ல வந்துங்க சாப்பாடு டேஸ்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாரு ஓபன் பண்றதுனாலும் பண்ணலாங்க, சக்சஸ் ஆகலாம். பட் அதுக்கு முதல்ல பேசிக் கொஞ்சம் குக்கிங் தெரிஞ்சுக்கிட்டு சமைக்க நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இல்ல பிசினஸ் ஓபன் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஓகே. அண்ட் உங்களோட நீங்க வந்து உங்களோட ரெஸ்டாரண்ட்ல சமையல் வேலை செய்யறவங்க அல்லது ஹெல்பர்ஸா இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களோட பல ஆண்டுகளா, எனக்கு தெரிஞ்சு பல பேர் உங்ககிட்ட பல ஆண்டுகளா இருந்திருக்காங்க இல்லைங்களா? அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க எப்படி பில்ட் பண்றீங்க? சிம்பிள். அவங்களுக்கு தேவையான சம்பளம் அவங்களுக்கு நல்லா கவனிச்சு நீங்க பாத்துக்கிட்டாவே அவங்க கூட இருப்பாங்க. பேசிக் நீங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப
சம்பளம் கம்மியாவோ இல்லை வேற அவங்களை கரெக்டா கவனிக்காம விட்டீங்கன்னா அவங்க வேற எங்கேயாவது போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்த பிசினஸ், இந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ் அப்படிங்கிறது நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் வட இந்தியர்கள் நிறைய பேர் அதுல ஈடுபடுறாங்க. மற்ற மாநிலங்கள்ல ஓரளவுக்கு நான் வந்து ஆந்திரால இருந்து வரவங்க ஈடுபட்டு நான் பார்த்திருக்கேன். பட் ஆனா தமிழர்கள் நிறைய பேரு ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல இல்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு எனக்கு ஒரு இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அது வந்து உண்மையா தமிழர்கள் இன்னும் பிசினஸ் இதுல வராம இருக்காங்களோ? யூஎஸ்ல நிறைய சாஃப்ட்வேர் அந்த மாதிரி ஐடி அப்புறம் ப்ரொஃபசர்ஸ் அந்த மாதிரி இதுக்கு தான் போறாங்க. பிசினஸ் ரிஸ்க் எடுத்து அந்த பிசினஸ் ஓனர்ஷிப் இது பண்றதுக்கு வராங்களா இன்னும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சில பேர் வர்றாங்க, பட் தமிழ்ல நிறைய பேர் நல்லா படிச்சவங்க தான் இங்க வர்றாங்க. ரெண்டாவது நம்ம ஊர்ல இருந்தே ரிஸ்க் எடுக்கிறது யாரு எந்த பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கறது இல்லைங்க. ஆமா, நீங்க போய் அதை பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டீங்கன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்காங்க தமிழர்கள் வந்து இப்ப நிறைய தமிழ் ரெஸ்டாரண்ட் வந்து நிறைய ஓபன் ஆயிட்டு இருக்கு, பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வரணும், கொஞ்சம் தைரியத்தை கூட்டிட்டு வந்தா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு உங்களோட டிப்ஸ் என்ன சொல்லுங்க? ஒரே தடவை தான் நம்ம வந்து நீங்க பிசினஸ் உங்களுக்கு ஆசை இருந்தா கண்டிப்பா செஞ்சு பாத்துருங்க. ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சம் சின்ன தொகையாவது போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய டைம் நீங்க சக்சஸ் பண்ணலாம். பிளஸ் நம்ம சாப்பாடு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம சாப்பாடு நீங்க சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டு வளர்ந்தாவது. சோ நம்ம சாப்பாடு நீங்க வந்து ஈஸியா விற்கிறது ஈஸி. இப்போ மத்த பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ் அந்த எத்னிக் பீப்புள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா லைக் மார்வாடிஸ் வந்து அவங்களோட குரூப்ல அவங்களுக்குன்னு ஒரு பினான்சியல் என்ன சொல்றது ஒரு பினான்சியல் சிஸ்டம் மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா? அந்த சப்போர்ட்டிங்க்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி தென்னிந்திய மக்களுக்குன்னு ஏதாவது இருக்கா? அட்லீஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ்க்குன்னு ஏதாவது இருக்கா அந்த மாதிரி? அப்படி இன்னும் யாரும் ஆரம்பிக்கலைங்க. அப்படி ஆரம்பிச்சு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய தமிழர்கள் வந்து இன்னும் பிசினஸ் ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அப்புறம் உங்களோட மனைவி உங்களோட பசங்களை பத்தி சொல்லுங்க. என் ஒய்ஃப் வந்து அவங்க டிகிரி முடிச்சவங்க கோயம்புத்தூர்ல. அவங்க வந்து கோயம்புத்தூருங்க. எனக்கு 2 பசங்க. மூத்தவர் வந்து அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில எம்எஸ் இன் பயோமெடிக்கல் இன்ஜினியர் அண்ட் சப்ளை செயின் MBA 2 முடிச்சுட்டு இப்ப அமேசான்ல வேலை பண்ணிட்டு இருக்காரு. செகண்ட் சன் வந்து இப்ப ஏஎஸ்ல வந்து மாஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு, லேண்ட்ஸ்கேப்பிங் ஆர்கிடெக்ட். சோ நெக்ஸ்ட் இயர் வந்து கிராஜுவேட் பண்ணிடுவாருங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். பெரியவருக்கு இப்பதான் கல்யாணம் மருமம் இங்க இருக்காங்க, சென்னை மருமம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். திரு நாகப்பன் அவர்கள் அதாவது ஒரு மிக எளிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து யுஎஸ்க்கு வந்து 38 வருடங்களாக மிக சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரெஸ்டாரண்டா இருந்திருக்காரு. அவரை பேட்டி கண்டதுல மிக்க மகிழ்ச்சி. உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி.